உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அமெரிக்கா ஏன் கழுகை தனது தேசிய பறவையாக தேர்ந்தெடுத்திருக்கின்றதென்று நீங்கள் ஒருமுறை யோசித்ததுண்டா? அதற்கான காரணங்கள் உங்களை அதிர்ச்சி அடையச் செய்யும். கழுகின் பார்வை சக்தி மனிதர்களை விட 4 முதல் 8 மடங்கு அதிகம். அது 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இரையையே கண்டுபிடிக்கும் திறன் கொண்டது. அது வெறும் பறவை அல்ல, மேகங்களை கடந்தும் பறக்கும் வல்லமை கொண்ட ராக்கெட் போன்றது. தெர்மல் கரண்ட்ஸ் எனப்படும் வெப்ப காற்றின் உதவியுடன் கழுகுகள் மிக குறைந்த சக்தியிலேயே நீண்ட நேரம் உயரத்தில் பறக்கின்றன. சில கழுகுகள் 40 முதல் 70 ஆண்டுகள் வரை வாழும். பழையதாகிவிட்ட தனது நகம், அலகு, இறக்கைகள் அனைத்தையும் தானே பிடுங்கி எறிந்துவிட்டு தனிமையில் 150 நாட்கள் கழித்து புதிதாக வளர்த்தெடுக்கின்றது. இதையே சிலர் ரீபர்த் ப்ராசஸ் என அழைக்கின்றனர். மீண்டும் பிறந்துவிட்டு அது முந்தையதை விட இரட்டித்த சக்தியுடன் இராட்சத கழுகாக வேட்டையை தொடரும். அதன் வேகத்தை நீங்க யோசித்து பாருங்கள். மணிக்கு 160 கிலோமீட்டர். கழுகுகள் கட்டும் கூடு பறவைகளில் மிகப்பெரியது. 9 அடி அகலம், 20 அடி உயரமுள்ள மரத்தில் தான் தன் அரண்மனையை அமைக்கும். தன் குஞ்சுகளை நெருங்கி வருபவர்களுக்கு மரணமே பரிசு. விலங்குகளில் ராஜா சிங்கம் என்றால் பறவைகளில் ராஜா கழுகுதான் என சித்தரிக்கப்படுகின்றது. கழுகுகள் சாதாரணமாக வேட்டையாடுவதில்லை, அவை பார்த்திருக்கின்றன. இறை அலட்சியமான அந்த சிறிய தருணத்தை குறிவைத்து மிக வேகமாக பறந்து வந்து முதலில் தலையை தனது கூரிய நகங்களால் துண்டிக்கின்றன. தலையில்லாத அந்த உடல் மண்ணில் விழும்போதுதான் ருசி ஆரம்பம். கழுகுகள் எழுப்பும் ஓசை மற்ற பறவைகளுக்கு யமனின் வருகை போல் பயங்கரமானது. பாம்பே பயந்து ஓடும். கழுகின் வேட்டை அவ்வளவு வெறியோடு இருக்கும். மழை வரும்போது மற்ற பறவைகள் ஒதுங்கும். ஆனால் கழுகு மேகங்களை கடந்தும் பறந்து மழையை வென்றவனாக தன் வேட்டையை தொடங்கும். நாமும் அதுபோல் வாழ வேண்டும். வாழ்க்கை பிரச்சனைகள் வந்தால் ஒதுங்கிக் கொள்வதற்கு பதிலாக அதை நேரில் சந்திக்கவும் பிரச்சனைக்கும் பிரச்சனை கொடுப்பவர்களாக மாற வேண்டும். அப்போதுதான் நாம் உண்மையாகவே உயர முடியும். இது போன்ற வீடியோக்கள் தொடர எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உணர்வுடன் பயணிக்கவும். நன்றி, வாழ்த்துகள். உயர்ந்து பரப்போம்.